அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மீன் தான் வீட்டில் எடுத்திருந்தேன். அதுக்கு மீனுக்கும் அப்புறம் தேங்காய் பால் சாதம் செய்யலான்ட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், பூண்டு, தேங்காய் பால் எடுக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலைல தோசை தான் சாப்பிட்டோம் நாங்கள். அது எங்கள் ஹஸ்பண்ட் ஊற்றி வச்சுன்னு அவங்க சாப்பிடவே இல்லை. இப்போ மீனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாஸ்லாம் அரைச்சிக்கலாம். வெறும் 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக. நான் ஏற்கனவே மீன் குழம்பு போட்டதை வீடியோஸ் போட்டிருக்கேன். என் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டில் மிளகும் சீரகமும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சைடில் நான் இப்போ மீன் குழம்புக்கு தேங்காய் பால் எடுத்து வைக்கல, அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம அரைச்ச மசாலாவோட ஜீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட கரெக்டாக இன்றைக்கி பார்த்து சின்ன வெங்காயம் தீந்துருச்சு. அதனால் பெரிய வெங்காயத்தை தான் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நம்ம வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மீன் குழம்புக்கு காரம் அதிகமாக போட்டால் தான் அந்த மீன் இழுத்துக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு தண்ணி தெளித்து விட்டு தக்காளி ஒரு 3 பழம் சேர்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி சால்னா நான் வைக்க கிடையாது, என்னுடைய அம்மா தான் நான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் சைடு பை சைடு எல்லோரும் டீ இன்னும் போடலையான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. மணி 11 மணி ஆனாவே எல்லோருக்கும் டீ குடிக்கணும்னு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா. எங்கள் வீட்டில் 11 ஆனாவே டீ கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு ஆற்றி கொடுத்தாச்சு. இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் இது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி சேருங்க. அப்படின்னா தான் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சால்னா கொஞ்சம் கூட்டி சேர்க்க முடியும். இப்போ அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம புளி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் உங்களுக்கு மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மாங்காய் சேர்க்கலை, நான் புளி இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் சமைக்க ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் காலேஜ் டைமில் முடிச்சுட்டு வீட்டில் 1 இயர் இருந்தேன். அப்போ தான் எனக்கு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பால் 1.5 மூடி இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சால்னா எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கூட்டிக்கலாம். அப்போ தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறமா கூட எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி அப்பப்போ அம்மாட்ட கேட்டு நாங்கள் சமைச்சிக்கிட்டுவேன். அந்த மாதிரி தான் நான் சமையல் செய்ய கற்றுக்கிட்டதே நான். இப்போ நம்ம கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அம்மாவுக்கு இடையில கீழே விழுந்துட்டாங்க. அப்போ 1 மாதம் அவங்களால நடக்க முடியாதப்போ நான் தான் சமைத்தேன். அப்போ அவங்க சொல்ல நான் என்னென்ன போடணும் அப்படிங்கிற இன்க்ரீடியண்ட்டை அதே மாதிரி போட்டு நான் சமைச்சு அதான் ஸ்டார்டிங்கில் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்தே எனக்கு கொஞ்சம் சமையலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்போ சால்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மீன்களை இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு மீன் இது என்ன மீனுங்கிறதெல்லாம் சொல்லவே தெரியாது எனக்கு. இன்னமும் கூட தெரியாது எனக்கு. அவங்க அம்மா சொன்னால் தான் தெரியும். எனக்கு இது கூட என்ன மீனுன்னு கூட சொன்னாங்க, ஆனால் மறந்துடுச்சு எனக்கு.
துணியெல்லாம் துவைச்சாச்சு. இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. இவ்வளோ நாள் மழை பெஞ்சதுனால துணியெல்லாம் காய மாட்டேன்ருச்சு. அப்புறம் மாடியில் போய் துணியெல்லாம் காய வச்சாச்சு. எனக்கு இந்த மீன் பார்த்தாவே எனக்கு கண்டிப்பாக நான் வளர்த்த ஆசையாக வந்து என்னுடைய லூக்கியான பூனை தான் எனக்கு ஞாபகம் வரும். அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது இறந்துருச்சுங்க. அதனால என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ போடவே முடியல. 2 இயர்ஸாக நான் அந்த பூனையை நான் வளர்த்தேன் ஆசையாக. ஆனால் என்னை விட்டு இவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நம்ம அடுத்து வந்து தேங்காய் பால் சாதம் வந்து செய்யலாம். இப்போ குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை, 2 அன்னாசி மொட்டு, அப்புறம் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியும் நான் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன், பெரிய வீடியோஸில். நீங்கள் போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அப்புறம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம், மீடியமான சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா ஒரு ப்ரௌனிஷாக கலர் வர அளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க. எனக்கு எப்போவுமே கிச்சனில் சமைக்கும் போது சைடில் வந்து எதாவது சாப்பிட்டுட்டே சமைக்கணும் போல் ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணியிருக்கா? நான் அப்படி தான் சைடில் சாப்பிட்டுட்டே தான் சமைப்பேன் எதாவது ஸ்நாக்ஸு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வகுந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுலேயே வந்து மல்லி, புதினா 2யுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் மீடியமான தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ரைஸ் வந்து நான் வந்து பால் எல்லாமே அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதனால் இந்த பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து இது பழைய அரிசிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 3ங்கிற மாதிரி வச்சு 9 டம்ளர் வைக்கணும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து குடிச்சு பாருங்கள். மறுபடியும் உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருந்ததை ஒரு 1/2 hour வந்து ஜீரக சம்பா வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டுற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 3 விசில் விட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து விசில் போனவுடனே எடுத்து நம்ம ஒரு கிளறி விடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. இடையில வந்து விசில் வந்து ஏர் போயிடுச்சுன்னா கிளறி விடுங்க. இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு எல்லாருக்கும் வந்து போட்டு தரலான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு இந்த மீனை பார்த்தாவே என் பூனை ஞாபகம் தான் வரும். ஏன்னா நாங்கள் வந்து அது ரொம்ப எங்களோட பாண்டிங்காக இருந்துச்சு. எங்கள் பையன்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது இவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு இறந்து போய்டும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதனால் எப்போவுமே நான் சிக்கன் எந்த ஒரு நான்வெஜ் எடுத்தாலும் ஆளாக வந்து நிற்கும். நான் ஃபஸ்ட்டு கொடுக்கறது அதுக்கு தான். எங்கள் பசங்க வந்து சால்னாக்குள்ளே பாருங்கள் கரண்டியை வந்து உள்ளே போட்டாங்க. நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. மறக்காமல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.